கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களிடமிருந்து ஆண்டவர் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். அப்ப நாங்க இன்னைக்கு சைலண்டா இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லாமல் இருக்குது. அதுதான் ஆண்டவர் எங்களிடமிருந்து நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்றாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாங்க வாசிக்கிற பொழுது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். அப்ப ஆண்டவன் எங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு தாரேன், நீங்க தேடுங்க தேடுறது உங்களுக்கு நீங்க கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப ஆண்டவர் எதை கேட்க சொல்றாரு, எதை தேட சொல்றாரு, எதை தட்ட சொல்றாருன்னு சொல்லி நாங்க பார்க்கிற பொழுது, அவர் காசோ பொண்ணோ பொருளோ பதவியோ சொத்து சுகமோ இதை கேட்க சொல்லல. அவர் கேட்க சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள். அதாவது நல்ல கனியை கேட்க சொல்றாரு. ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய வரங்கள், இப்படியான காரியங்களை தான் அவர் கேட்க சொல்றாரு. அப்ப நாங்க அதை அவரிடம் கேட்கிற பொழுது அவர் அதை எங்களுக்கு தருகிறார். அதே போல தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னா எதை தேட சொல்கிறார்? அவர் தேட சொல்கிறது அவரைத்தான், ஆண்டவரைத்தான் தேட சொல்கிறார். அப்ப நீங்க என்ன தேடினா தான் நீங்க என்னை கண்டடைவீர்கள். தேடாமல் நீங்கள் மௌனமாக இருக்கிற பொழுது நான் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். நீங்க எந்த அளவுக்கு என்னை தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்றார். நீங்க பாருங்க, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி வசனம் இருக்கு இல்லையா? அப்ப நாங்க தேடாமல் இருக்கிற பொழுது நாங்கள் ஆண்டவர் ஒரு நாளுமே காண முடியாது. அப்ப நீங்க தேட வேண்டும், ஆண்டவரை நீங்கள் தேட வேண்டும். தேடினால்தான் நீங்கள் ஆண்டவரை கண்டடைய முடியும். அப்ப தட்டுங்கள் திறக்கப்படும். எதை தட்ட சொல்கிறார்? பல கனிகளின் வானத்தை தட்ட சொல்கிறார், கதவை தட்ட சொல்கிறார். அந்த கதவை நாங்கள் தட்டுகிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு பல கனிகளின் வானங்களின் கதவுகளை திறந்து விடுவார். அப்ப நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பூரணமாக வாழ்வதற்கு ஒரு வழிவாசல் எங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் திறப்பார். ஆண்டவர் தான் எல்லா காரியங்களையுமே வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் நாங்கள் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம், எதை தேடுகிறோமோ அதை நாங்கள் கண்டடைவோம், எதை தட்டுகிறோமோ அது எங்களுக்கு திறக்கப்படும். அப்ப நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்களை நீங்க கேளுங்க, எல்லாமே உங்களுக்கு ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப நாங்கள் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து மௌனமாக சைலண்டாக இருக்கிற பொழுது எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. அப்ப நாங்கள் எங்களுடைய வாயை திறந்து நாங்கள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். அப்ப நாங்கள் எங்களுடைய கண்களை திறந்து நாங்கள் பார்க்க வேண்டும். அநேக ஜெபங்களில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார். அப்ப நாங்கள் இன்னைக்கு ஜெபம் இல்லாமல் சைலண்டாக இருக்கிற பொழுது ஆண்டவரை நாங்கள் காண முடியாது. அப்ப அதனாலதான் நீங்க இன்னைக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடங்கள். அவ எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.